பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே, அத்தியாயம் 15. தாச்சா, நாளைக்கு காலையிலேயே கிளம்பி ரெடியா இருங்க. ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போகணும். தீக்ஷிக்கிட்டையும் சொல்லிடு. என்ன திடீர்னு? தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சிறப்பு பூஜை பண்ண போறாங்க. நம்ம தீக்ஷிக்கு கல்யாணம் நடக்க வேண்டுதல் வைக்க சொல்றாங்க. அதான் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு. ஏதாவது ஒரு வழியில் நல்லது நடந்தா சரிதான். இப்போ அவளை கடைக்கும் போக வேண்டாம்னு அத்தை சொல்லிட்டாங்க. அதுலயே அவள் ஒரு மாதிரி இருக்கா. ஏதோ அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால கொஞ்சம் நார்மல் ஆகுறா. இல்லைன்னா அவ்வளவுதான். நீங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. குபேரனும் குமரனும் எல்லாத்துலேயும் மெல்ல மெல்ல அவளை கழட்டி விட பார்க்குறாங்க. விடுமா, எப்படியும் அவளுக்கு கல்யாணம் ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு போய்தானே ஆகணும். முன்னாடியே நடக்குதுன்னு நினச்சிக்கலாம். அதெல்லாம் சரிதான். என்னவோ மாப்பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நாளைக்கே பேசி முடிக்க போகிற மாதிரியும் சொல்கிறீங்க. உன் வாயில் சர்க்கரையை போட. நீ சொல்கிற மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நீ தீக்ஷிக்கிட்ட சொல்லிடு. என்னடா நீ? உன் நல்லதுக்காகத்தானே அம்மா சொல்கிறாங்க. அவங்க பேச்ச கேட்க மாட்டியா? அக்கா, சும்மா இருக்க மாட்ட. என்னவோ இளவட்ட பையன் அம்மா பேச்ச கேட்காம ஊர் சுத்த போகிற மாதிரி பேசுகிற. வேலை இருக்குக்கா. திடீர்னு சொன்னால் எப்படி? ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நேற்று வேற இந்த பசங்க ரெண்டும் என்னை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற? டேய், உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தானேடா என்றார் அவன் சித்தி ஜெயலதா. அட போங்க சித்தி, அது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன? கடுப்பேத்தாதீங்க சித்தி. அப்பா, அப்போ எனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கடைசி வரைக்கும் கார்டியன்னு தான் சைன் பண்ணுவீங்களா? பாவமாக முகத்தை வைத்து கேட்டான் விஸ்வேஷ். இவன் வேற. சரி சரி, வந்து தொலைகிறேன் என்று விட்டு விஸ்வேஷை முறைத்தான். நல்லா பிளாக்மெயில் பண்ணுறடா என்ன என்றான். மாமா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சின்ன மாமாவுக்கு பதில் இவனுக்கு தான் கமல்னு பேர் வச்சிருக்கணும்னு. கரெக்டு தாண்டா குண்டா. மாமா, நீங்கள் வேணும்னா என்ன வேலைன்னு சொல்லுங்க. நான் வேணும்னா ஸ்கூல் லீவ் போட்டுட்டு பார்த்துக்கிறேன். அவனை கேவலமான ஒரு பார்வை பார்த்தான் பிரபு. வாயை பொத்தி சிரித்தாள் பவந்திகா. டேய், இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு. மரியாதையா நல்ல மார்க் எடுக்கிற வழியை பாரு, இல்லைன்னா பிச்சிடுவேன் பிச்சு. பிரகதி மிரட்டினாள். அடடா, உன் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே பாசமலரே. மீண்டும் பவந்திகா வாரினாள். நீதான் அவன்கிட்ட படிக்க வேணாம்னு சொன்னியாமே, இப்போ எதுக்கு திட்டுற என்றான் பிரபு பிரகதியிடம். டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? கோகுல் கமல் மாமனுங்க மாதிரி வெளியில போய் வேலை செய்கிற படிப்பெல்லாம் படிக்க வேண்டாம். ஒழுங்கா பிரபு மாமா கூட இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி படிடான்னு தான் சொன்னேன். மீண்டும் பிரபு அவனை கேவலமான பார்வை பார்க்க அவனோ அதனை கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அது சரி, நான் இந்த குண்டனை வச்சுக்கிட்டு பழப்ப பார்த்த மாதிரி தான். சின்ன வயசுல உன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன்னு உன் பையனை வச்சு என்ன பழி வாங்குறியா நீ என்று பிரகதியை முறைத்தான். ரொம்ப பண்ணாதடா என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் பிரகதி. சிறு புன்னகையோடு ஞானாம்பிகையிடம் கேட்டான். அம்மா, எத்தனை மணிக்கு கிளம்பணும்? கரெக்டாக 11 மணிக்கு அங்கே இருக்கணும்டா. அப்போ சரி, இப்போ மணி 8 தானே ஆகுது. நான் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சாயந்தரத்துக்குள்ளே வந்துடலாம் இல்லை? டேய், போதுண்டா, ரொம்ப பண்ணாத. வேலையை யார்கிட்டையாச்சும் சொல்லி விட்டுட்டு வா. நீயே எல்லாத்தையும் எப்பவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. உன்னை பற்றியும் யோசிடா கொஞ்சம் கோபமாக கூறினார் ராஜலக்ஷ்மி. விடு ராஜி, அவன்தான் அவனுக்காக யோசிச்சே பல வருஷமாச்சே. வருத்தம் தோய்ந்த குரலில் கூறினார் ஞானாம்பிகை. சாப்பிட்டு முடித்தவன் அவர் அருகில் சென்று தோளோடு அணைத்து சமாதானம் செய்தான். மா, என்னம்மா, நான் சந்தோஷமாதாம்மா இருக்கேன். அவன் கன்னம் வழித்து முத்தம் வைத்தவர். ஆனாலும் நீயும் இல்லைனா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? அந்த கடவுள் உன்னையாச்சும் எங்களுக்காக விட்டு வச்சாரே, அது வரைக்கும் சந்தோஷம். கலங்கிய விழிகளோடு அவர் கூற அவன் மனம் ஒரு நொடி எதையோ நினைத்தது. பின் தன்னை சமாளித்து கொண்டு சிறு புன்னகையோடு சென்று விட்டான். உப்பிலியப்பன் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மாநகராட்சியில் அமைந்திருக்கும் ஒரு வைணவ கோயில். இது 108 திவ்ய தேச வைணவ கோவில்களில் ஒன்று. சோழ நாட்டு 13வது திருத்தலம். இக்கோவில் தென் திருப்பதி என்று சிறப்பு பெற்ற கோயில். ஒவ்வொரு வருட ஐப்பசி சிரவண நட்சத்திரத்தன்று திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும். இத்திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கி குழந்தை பேறு கிட்டும் என்று நம்பப்படுகிறது.
திருப்பதி பெருமாளுக்கு அண்ணனாக உப்பிலியப்பன் கருதப்படுகிறார். இங்கு சென்றாலே திருப்பதி சென்ற பலன் கிடைக்கும். அத்தகைய கோவிலின் உள்ளே நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் அவருக்கு இடப்புறத்தில் வீற்றிருக்கும் தாயாரையும் தரிசித்துவிட்டு பிரகாரத்தின் வெளியில் வந்தார்கள் மூவரும். 5 நிலை ராஜகோபுரங்களுடன் அமைந்துள்ள இக்கோவிலின் பிரகாரத்தில் ஒரு பக்கத்தில் மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்க அங்கே சென்று அமர்ந்தார்கள். சிறிது நேரம் கழித்து, தீக்ஷி, கொஞ்சம் நெய் வாங்கிட்டு வரியா? கொடுத்தா நல்லது என்றார் சுந்தரம். சரிப்பா. என்னங்க, மாலை, பூ, பழம், தேங்காய் எல்லாம் வாங்கினப்பவே இதுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கலாம் இல்ல? இப்போ அவளை எதுக்கு அனுப்புறீங்க? அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? வந்துடுறேன் இருங்க என்று விட்டு எழுந்து கொண்டாள். அதுக்கு இல்லடி, நீ இருந்து ஹோமத்தை பார்த்தா நல்லது தானே. உன்னை எதுக்கு அனுப்புறாருன்னு கேட்டேன். விடுமா, எனக்கும் சேர்த்து என்னை விட அதிகமாக தான் நீங்க வேண்டிக்குவீங்களே கிண்டலாக சொல்லிவிட்டு சென்றாள். அவள் சென்ற சில நிமிடங்களில் வா வா என்று தாட்சாணியின் கையை பிடித்து எழுப்பிவிட்டு வேகமாக அவளை தொடர்ந்து சென்றார் சுந்தரம். என்னங்க, என்ன பண்றீங்க நீங்க? பேசாம வா. தீக்ஷிகா நெய் வாங்கி கொண்டு திரும்ப அவள் எதிரில் வந்தார்கள் பிரபு, ஞானாம்பிகை மற்றும் ராஜலட்சுமி. இத்தனை வருடங்கள் கழித்து நேருக்கு நேர் அவனை பார்த்ததில் திகைத்து நின்று விட்டாள் தீக்ஷிகா. ஐயோ, இப்பொழுது என்ன செய்வது? இப்படியே திரும்பி வேறு வழியில் சென்று விடலாமா? ஆனால் சார் வேறு பார்த்து விட்டாரே, என்ன சொல்ல போகிறாரோ? கடவுளே கடவுளே கடவுளே! சில நொடிகளில் 1000 எண்ணங்கள் மனதில் சூழ தடுமாறி நின்றாள் தீக்ஷிகா. அவளை கண்டுவிட்டவன் ஒரே ஒரு நொடி புருவம் சுருக்கி பார்த்துவிட்டு வேகமாக அவளை நோக்கி வந்தான். அவள் மனம் படபடவென அடித்து கொண்டது. ஞானாம்பிகையும் ராஜலட்சுமியும் அவனை தொடர்ந்து செல்ல, ஹேய் தீக்ஷி, ஹவ் ஆர் யூ? என்ன தெரியலையா? அப்படியே நிக்கிற என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கிவிட்டான். அவள் அப்படியே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். விரிந்த புன்னகையோடு, தெரியலையா? ராஜ்மா, என்ன அடையாளம் தெரியாத அளவுக்கு எனக்கு வயசாயிடுச்சு என்றான் கிண்டலாக. சார் என்றாள் மெல்லிய குரலில். தேங்க் காட், எங்கே என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஆனா நான் உன்னை தினமும் நினைப்பேன். தினமும் கடவுள் கிட்ட வேண்டும் போது நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு உனக்காக சேர்த்து தான் வேண்டுவேன். அம்மா, அத்தை, இவ தீக்ஷிகா, என்னோட ஸ்டூடெண்ட். நீங்க காலையில கூட சொன்னீங்களே, கடவுள் உன்னையாச்சும் எங்களுக்காக விட்டு வச்சாரேன்னு. அந்த கடவுள் இவதான். நீங்க பெருமாளை கும்பிடுறீங்களோ இல்லையோ, இவளை கும்பிட்டுக்கோங்க என்று சொல்லிவிட்டு உரக்க சிரித்தான். தீக்ஷிகா திகைப்பாக பார்க்க ஞானாம்பிகை, ராஜலட்சுமி மற்றும் சற்று தூரத்தில் நின்றிருந்த சுந்தரம், தாட்சாயினி நால்வரும் புரியாமல் குழப்பமாக பார்த்தனர். பிரபு ஏன் அவ்வாறு கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.